நீங்க சொல்றத கேட்கும்போது அந்த அந்யோன்யம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு மாமா. ஆனா மாமா, அத்தை ஒத்துப்பாங்களோ மாட்டாங்களோன்னு சந்தேகமா இருக்கு மாமா. நீ ஹனிமூனுக்கு போறது உன் நட்சத்திரா கூட, வாத்த கூட இல்ல. அது மாமா, நான் நினைக்கிறது என்னன்னா, நட்சத்திரா கூட ஹனிமூன் போறதுக்கு அத்தை ஒத்துக்க மாட்டாங்களோன்னு. நீங்க 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் அந்யோன்யமா இருந்தா உன் அத்தை எதுக்காகடா அதை வந்து தடுக்க போறா? மாமா எனக்கு வர கோவத்துக்கு நீ ஹனிமூனுக்கு ப்ரிப்பேர் ஆகு. நான் உன் அத்தை கிட்ட பேசிக்கிறேன். சரிங்க மாமா. நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் இதுல மறக்கிறதுக்கு என்ன இருக்கு? ககன் அண்ணா அப்பாக்கு செய்ய வேண்டிய காரியம் முடிஞ்சதும் நாங்க கிளம்புறோம். மாமா, இந்த விஷயத்துல உங்க முடிவு மாறாதா? எதுக்கு மாறணும்? நினைச்சது நினைச்சபடி நடந்தாதானே எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. நீ என்ன சொல்ற? நீங்க இவ்ளோ பிடிவாதமா இருக்கும்போது நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு மாமா? உங்க விருப்பம் தான் என் விருப்பம்னு சொல்லுவேன். என்ன ஏன் விருப்பங்கறா? எப்படியாவது ககன் கையால பிண்ட சடங்கு செய்ய வைக்கணும்னு இவதானே பிடிவாதமா இருந்தா? நான் என்ன சொன்ன, நீ என்ன பண்ணிட்டு இருக்க பூமி? அவன் அப்பா உயிரோட இருக்கும்போதே அவன் அந்த காரியத்தை பண்ண போறேன்னு நம்ம தலையில இடிய தூக்கி போட்டிருக்கான். அதை எப்படியாவது கடந்து வரலான்னு பார்த்தா நீ அவன் கிட்ட போய் இப்படி கொஞ்சம் விளையாடிட்டு இருக்க. கொஞ்சம் எல்லாம் ஒண்ணு விளையாடல அத்தை. இதுக்கு முன்னாடி நாங்க 2 பேரும் பழகின அந்த நாளெல்லாம் ஞாபகப்படுத்தி மெதுவா என்னோட வழிக்கு கொண்டு வரலான்னு நினைச்சேன். ஒரு வாட்டி அவர் மட்டும் என் வழிக்கு வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னாலும் மறுபடியும் கேட்பாரு. இந்த கண்டத்தையும் சொடக்கு போடுற நேரத்துக்குள்ள எப்படியாவது கடந்து போயிடலான்னு நினைச்சேன். ஆனா உங்க புள்ள பயங்கரமான பிடிவாதக்காரர் அத்தை. காதலிக்கும் போது உயிரையே கொடுக்கற மாதிரி வெறுப்பு வந்துட்டாலும் அதே அளவு சமமா காட்டுறாரு. அம்மா, பூமி, உங்க பையன் வந்துட்டு இருக்காரு அத்தை. நீங்க போங்க, நான் வேற ஒரு முயற்சி பண்ணி பாக்குறேன். சரி நீங்க போங்க அத்தை. அது மாமா, நீ அவரை ஒரு நாளும் ஒரு அப்பாவா பார்த்ததே இல்லைல்ல. நீ அந்த காரியத்தை பண்ணா அவரோட ஆத்மா எப்படி சாந்தி அடையும்னு யோசிச்சு பார்த்தேன் மாமா. இவ்ளோ விஷயங்களை தாண்டி மேல் உலகத்துக்கு எப்படி போவார்னு நினைச்சேன். அது மட்டும் இல்லாம இவ்ளோ நாளா அடியோட வெறுத்த உங்க அப்பாவுக்கு இன்னைக்கு மட்டும் தகப்பனுக்கு செய்யற இறுதி சடங்கெல்லாம் செய்யறாராமேன்னு சொல்லி எல்லாரும் சிரிப்பாங்கல்ல மாமா. அப்படி சிரிச்சாங்கன்னா உங்க மரியாதையே போன மாதிரி தானே அர்த்தம். நீங்க அவமானப்பட்டா நானும் அவமானப்பட்ட மாதிரி தானே. அதனாலதான் மாமா வேண்டான்னு சொல்றேன். ஆமா, உன் மரியாதையோட என் மரியாதையை ஏன் லிங்க் பண்ற? நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் நான் உன்னோட பொண்டாட்டி மாமா. பொண்டாட்டி மண்ணாங்கட்டின்னு ஏதாவது சொன்ன மூளை குழம்புற வரைக்கும் நல்லா கொட்டிடுவேன். இங்க பாரு, உனக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், உன் அப்பா மாதிரி ஆளுங்க ஏன் வாசலை மிதிச்சு ரூல்ஸை பத்தி ரெகுலேஷன்ஸை பத்திலாம் என்கிட்ட பேசக்கூடாதுன்னா நான் இந்த காரியத்தை பண்ணிதான் ஆகணும். அந்த கேபி மட்டும் என் கையில மாட்டட்டும். என் அண்ணனை கொண்டவன அவ்வளோ ஈஸியா விட்டுருவனா? அந்த கேபி கிடைக்கிற வரைக்கும் இந்த கோவத்தை இப்படியே வச்சுக்கோங்க. இனிமே நீங்க சாரதாவை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம முன்னாடி அந்த கேபி வந்து நிக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணிருக்கேன். என்ன பண்ணீங்க? அப்பானா பூமிக்கு உயிர். அந்த அப்பாவை வச்சே ககன் கையால கேபிக்கு பிண்டம் வச்சாதான் உன்னை என்னோட பொண்ணா நான் ஏத்துப்பேன்னு சொல்ல வச்சேன்.
ககனும் அந்த காரியத்தை பண்றதுக்கு ஒத்துக்கிட்டான். அவன் ஒரு தடவை ஒத்துக்கிட்டான்னா உயிரே போனாலும் பின் வாங்க மாட்டான். உயிரோட இருக்கிற அப்பனுக்கு அவன் புள்ள பிண்டம் வச்சு காரியம் பண்ணா சாரதாவால தாங்கிக்க முடியாது. அவளே வேண்டான்னு சொல்லுவா. அவ புருஷன் உயிரோட தான் இருக்கான்னு ககன் முன்னாடி கேபிய கொண்டு வந்து நிறுத்துவா. தட்ஸ் ஆல். அதுதான் என் பிளான். அதுக்கப்புறம் கண்டிப்பா உங்க கையில அந்த கேபி இருப்பான். அதுக்கப்புறம் அவனை வெட்டி பொலி போடுவீங்களோ இல்லனா வெட்டி மண்ணோட புதைப்பீங்களோ உங்க இஷ்டம். பூமி கதவு தர. ஏய் எங்க அவ? எங்க சொல்லு. நீங்க வந்துட்டீங்களா மாமா? எனக்கு தெரியும் மாமா நீங்க ஏய், வரீங்கன்னு. எனக்கு ஆக்டிங்லாம் தெரியும். நிறுத்துறி. அந்த பெரிய மனுஷனை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? நம்ம வீட்ல உன்னை விட பெரிய மனுஷன் வேற யார் இருக்கா மாமா? ஹைட்லயும் நீதான் இருக்க. ஏய் இன்னைக்கு அந்த ஆளை கையும் களவுமா பிடிக்க தான் போறேன். அப்புறம் இருக்குடி உனக்கு. தலிபோ. மாமா மாமா. எங்க? ஐயோ இப்ப என்ன பண்றது? கேபே எங்க? மாமா என்ன நீங்க? மாமா கிருஷ்ண பிரசாத். மாமா நில்லுங்க மாமா. கேபி. மாமா எங்க இருக்காரு அந்த ஆளு? கேபி வெளிய வா கிருஷ்ண பிரசாத். மாமா எங்க எங்க போனா? பெரிய மனுஷங்கிற பிடிக்கணுங்கிற என்ன மாமா நீ? இன்னுமா உனக்கு புரியல மாமா? இது நான் உனக்கு போட்ட ட்ராப் மாமா. என் ட்ராப்ல நீ சூப்பரா மாட்டிக்கிட்ட. ஏ, சமீபத்துல தான் அத்தை இந்த வீட்டை பத்தி என்கிட்ட சொன்னாங்க. வாழ்க்கையில நீ முன்னேற ஆரம்பிச்சது இந்த வீட்ல இருந்துதான்னு அத்தை சொன்னாங்க. நம்ம குடும்ப வாழ்க்கையும் இங்க இருந்துதான் ஆரம்பிக்கணும்னு நான் பிளான் பண்ணிருந்தேன் மாமா. என்ன ஃபாலோ பண்ணிட்டே நீ வருவ. உன்னை எப்படியாவது இந்த இடத்துக்கு வர வைக்கணும்னு நான் முடிவு பண்ணேன் மாமா.